எப்படி சொல்றீங்க? அந்த முதலாளிமாருங்கள்லாம் கட்சிங்கள்ல இருக்காங்க இல்லையா? வாயை திறந்து சொல்லுங்கம்மா. ஆமாங்க சார். மேடை போட்டு பேசுறான் ஏழை ஏழைன்னு. அந்த கட்சி பேரையும் அவங்க சொன்னாங்க. ஆனா அவனே கொத்தடிமையா வச்சுருக்கான். சாட்டைகளே இனி தீர்வுகள் என்பது சூசகமானதடா. ஒருவேளை என்னால் அதை படம் பிடிக்க முடியலன்னா அப்படியே நீங்க பேசுனதை நான் பேசுனதை வச்சு மட்டும் போட்டா போருமா உங்களுக்கு? என்னங்க சார்? படம் பிடிக்கிறதுக்கு சாதாரண விஷயம். நான் கேமராவை எடுத்துட்டு வரலாம். ஆமாங்க. எங்க யூனிட்டாலும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. கண்டிப்பா. பட் இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் இல்லையா? பிகாஸ் நம்ம கான்டாக்ட் பண்ண போகிறது அங்கே வேலை செய்ய போகிறவங்கள இடம் அமர்ந்து அந்த இடத்துல படம் பிடிக்கிறதா இருந்தால் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் நடக்காது. இந்த கொத்தடிமைகளாக இருக்கிறவங்க நமக்கு வந்து கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம இங்கேருந்து வந்ததே பிரயோஜனம் இல்லை. அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிடுவாங்க. ஆகா நம்மளை பற்றி எடுக்கிறான்னு அலர்ட் ஆகிடுவாங்க. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும், விழியில் வழியும் உதிரம் முழுதும் இனி உன் சரிதம் எழுதும், அசையும் கொடிகள் உயரும் உயரும் நிலவின் முதுகை உரசும். நேற்று நைட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக நாங்கள் கிளம்பி வரோம்னு சொல்லி 3 பேரும் கிளம்பி வந்திருக்கிறாங்க. இன்று உலகத்தில் எந்த விதமான மனிதர்கள் அதிகம்னு கேள்வி கேட்ட நானே சொல்கிறேன், எந்த விதமான மனிதர்கள் அதிகம் என்பதை பற்றி நான் துளியும் கவலைப்பட போவதில்லை. இந்த விதமான மனிதர்கள் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்பதுதான். ஒரு தோல்வியிலா புது வேள்வியினால் இனி சோதனை தீர்ந்துவிடும். சில ஆயிரம் ஆயிரம் சூரிய தீபங்கள் பூமியில் தோன்றிவிடும். அட சாமரம் வீசிய பாமர ஜாதிகள் சாதனை கண்டுவிடும். அதற்கு கண்டிப்பாக எனக்கு பலருடைய ஒத்துழைப்பு தேவை. நான் பார்த்ததை வெளியுலகம் பார்க்கணும். பெருசாக ஒன்றும் வசதியாக இருக்கிற மாதிரி நம்ம ஆளுங்க அருந்ததி மக்களில் யாருமே இல்லை. எல்லாமே கூலி வேணாங்களாம், அடிமை வேலை மாதிரி தான். இப்போதான் படிச்சுட்டு இருக்கும்போது வேலைக்கு போனேன். 2வது படிக்கலையே போயிட்டேன். காசு வாங்கியிருக்க? வாங்கியிருக்கேன். யார் அப்பாவும் வாங்கியிருக்காங்களா? அதுக்காக நீ போய் வேலை செய்கிற? நீ மட்டும்தானா இல்லை கூட வேலை செய்கிறாங்களா? இல்லை, நான் வேண்டியதான். 5 மணிக்கு வந்து நார் அடிக்கணும்ண்ணா. நார் அடிச்சுட்டு வந்தோடனே கூடை கட்டணும். கூடை கட்டணுன்னு பழதை விடணும். ஒரு கட்டு விட்டால் தான் 25 ரூபா. 3 பேர் சேர்ந்து விட்டா தான் 25 ரூபா. விட்டு சல்லையை பிடிச்சி சல்லை வந்து செம்ம கட்டி வச்சுட்டு போகணும். அப்போ வாரம் கண்டா தான் கூலி, வெசால கிழமை கண்டா தான் கூலி தருவாங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு வேலை செய்யணும் இந்த வேலை? காலையில் 5 மணிக்கு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு அப்புறம் எவ்வளோ நேரம்? சாயந்தரம் ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கணும். 20 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. 20,000 ரூபாயா? அது கட்டு முட்டும். இது கூலி இருந்தாலும் இல்லைனாலும் செஞ்சே தான் ஆகணும். வேறு வேலைக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. போனால் என் பணத்தை கொடுன்னு வந்து தொல்லை பண்ணுறாங்க. அப்புறம் இதுலையே தான் சாப்பிட்றான். வேறு எதுவும் வேலைக்கு போகிறதுக்கு முடியாது. செஞ்சாலும் அவங்க விட மாட்டாங்க. இந்த 1000 தான் செஞ்சாகணும், இல்லை உனக்கு பணம் கூட 150 தரேன், 500 1000 தரேன், இதை வச்சு சாப்பிட்டு நீ வீட்டில் இருக்கணும், வேறு எதுவும் எங்கேயும் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ இந்த கடனை கட்டணும்னா இன்னும் எத்தனை நாளுமா ஆகும்? கடன்லாம் பிள்ளைங்க பெருசானா தான் கடன் கட்ட முடியும். எங்கள் அப்பா உடம்பு சரியில்லை, அதான் செத்து போயிட்டாரு. மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். மனிதா மனிதா இனி உன் விழிகள் சிவந்தால் உலகம் விடியும். உங்களுடைய ஒத்துழைப்பு மட்டுமல்ல, மக்களரங்கத்தினுடைய ஸ்பீக்கர்ஸுடைய ஒத்துழைப்பு. நாம் அரசாங்கத்தின் கதவை தட்டுவோம், அரசின் கதவை தட்டுவோம், அதிகாரிகளின் கதவை தட்டுவோம். நான் முக்கியமாக ஒரு வார்த்தை சொன்னேன், அவங்கெல்லாம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்காங்கன்னு. பயப்படாமல் தட்டுவோம், இவர்களை மீட்போம். இதுதான் இந்த மக்களரங்கத்தின் தீர்ப்பு என்று கூறி இந்த அருமையான மக்களரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம், மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம். மக்களுக்காக மக்கள் நடத்தும் மாபெரும் அரங்கம், மக்களுக்காக மக்கள் நடத்தும் மாபெரும் அரங்கம். மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம், மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம்.
கேள்வி கேட்க ஆளில்லை என்ற கிறுக்கர்கள் தலையை பொடியாக்கும். வேதனை இருட்டில் மறைந்து தவிக்கும் உண்மையை தேடி அரங்கேற்றும். முட்டி மோதியும் திறவா கதவை உண்மை பலத்தால் சிதற வைக்கும். கட்டி காத்த கண்ணியமெல்லாம் காற்றில் பரப்பது இது தடுக்கும். திறமை இருக்கும் இடத்தை தேடி தேரொன்று கொடுத்து படம் பிடிக்கும். தேடி தேடி தீமையை திரட்டி நன்மைகள் சூட படம் பிடிக்கும். மக்கள் சக்தியை விஞ்சிய சக்தி எதுவும் இல்லை குரல் கொடுக்கும். மக்கள் தொண்டே மகேச தொண்டு என்றொரு கொள்கை எடுத்துரைக்கும். மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம். மக்கள் அரங்கம் விசுவின் மக்கள் அரங்கம்.